அது ஒன்றும் இல்லை மக்களே, இவர் சைலன்சரை ஆல்ட்ரு பண்ணுறாரு. அதாவது எதுக்காக ஆல்ட்ரு பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம சைலன்சரை எப்படி என்ன மெத்தடில் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இதை சைலன்சரை வந்து கட் பண்ணி பார்த்தோம்னாக்கா உள்ளே இப்படி தான் இருக்கும். இது லேட்டஸ்ட்டு பார்த்தீங்களா. இதுதான் வந்து கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டரு. இந்த ஃபில்டரை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். இது உள்ளே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னாக்கா கார்பன் மோனாக்சைடை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கம்மியான அளவில் வெளியே விடும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அது கொடுத்துருப்பாங்க. பழைய வண்டிகளெல்லாம் வெளியே இருக்கும், 4 வீலரில் சொல்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க 2 வீலருன்றதால. அதுக்கப்புறம் எப்படி உள்ளேருந்து ஏர், அதாவது நாய்ஸ் வருது. ஏன்னா இது பேர் சைலன்சர் தான், புகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிடையாது, சவுண்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் இது சைலன்சர்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஹெட்லேருந்து மவுத்துலேருந்து அந்த சைலன்சர் வழியாக உள்ளே வரும். இது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். ஃபில்ட்ரு ஆகிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ண முடியும் அவ்வளோதான் ஃபில்ட்ரு பண்ணாது. அதுலேருந்து வெளியே வந்ததுனாக்கா அங்கே சின்ன சின்னதாக தடுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தடுப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இதில் ஒன்று மோதி அதுலேருந்து வெளியே போய் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பில் போய் மோதும். அதாவது சவுண்டு சொல்கிறேன். இந்த சவுண்டு ஒன்று போய் மோதிட்டு ரிட்டன் வெளியே வரது தான் சைலன்சர். பட் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். பெத்த அவதார் குட்டி இது. சைலன்சர் ஏதோ ப்ராப்ளமாக, என்ன ப்ராப்ளம்னு அவருக்கு தெரில. ஒரு நாய்ஸ் வரலையா இல்லை பிக்கப் இல்லையா என்னன்னு தெரில. பட் அதை வந்து கிளியர் பண்ணுறாரு அந்த அடைப்பை. அது பாருங்கள், க்ரீஸ் எடுத்துக்கினாரு. அது எதுக்காக அந்த க்ரீஸ்ன்னு தெரில. ராடில் தடவிட்டு உள்ளே அடிக்கிறாரு, அடித்து ஓப்பன் பண்ணுறாரு. என்ன பர்பஸ்ன்னு தெரில. அதாவது வண்டியில் பிக்கப் இல்லை மைலேஜ் வரல, அந்த மாதிரி ஏதாவது குறை இருந்துச்சுனாக்கா நம்ம சைலன்சரை க்ளீன் பண்ணி போடலாம். பட் அதுவும் வந்து அந்த பழைய சைலன்சரில் தான் க்ளீன் பண்ண முடியும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இப்போ பார்த்துருப்பீங்க. இவர் ஏதோ போட்டு ஹோல்ஸ் போடுறாரு, போட்டு அடித்து அதை ஏதோ ஹோல்ஸ் பண்ணிட்டார். ஆனால் க்ரீஸ் எதுக்கு தடவுனான்னு தெரில. இப்போ பார்த்தீங்களா வண்டி சவுண்டு பார்த்தீங்களா, நாய்ஸு பயங்கரமாக இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வண்டி 800 ஓடும். என்ன ஸ்பீடு, என்ன பிக்கப் தெரியுமா. இப்போ இதில் வேறு மூமெண்ட் பாருங்கள். ஐயோ ஐயோ, என்ன என்ன எழவி அது. நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ.